யாருங்க நீங்கள்? எதுக்கு எப்படி போட்டு அடிச்சிங்க? ஒரு லாரி போய் அடித்தா எங்கே போய் விழுவானோ அவ்வளோ தூரம் போய் விழுந்தான். என்ன குழந்தைய தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கான்? அறிவானா? அவர் குழந்தை அவர் தூக்கி போட்டு விளையாடுறாரு. உங்களுக்கு என்ன வந்துச்சு? யார் குழந்தையா இருந்தால் என்னங்க, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துச்சுன்னா குழந்தையோட என்ன விளையாட்டு? குழந்தை விஷயத்துலலாம் ரொம்ப சீரியஸாக இருக்கணும் எப்பவுமே, இல்லைன்னா நான் கட்டுப்பாயிடுவேன். ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கீங்க, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்க, ஹேண்ட்ஸமாகவும் இருக்கீங்க. ஓ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ரால இருந்தேன். ரா? ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? தெரில, அந்த மாதிரி எதுவும் நடக்கலைங்க. லவ் பண்ணுவீங்களா? யாரு? என்னதான் என்னங்க இப்படி பச்சையாக கேட்டீங்க? கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பழகி பேசி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்ல மாட்டீங்களா? இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லை. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே யாரையாவது கரெக்ட் பண்ணி செட்டில் ஆனால் தான் உண்டு. ஏன் அப்படி? எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. பட் என் ஃபியான்சேவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவனை எப்படியாவது கட் பண்ணிட்டு வேற யாரையாவது செட் பண்ணிக்கலான்னு தேடிட்டு இருக்கேன். ஏண்டா லவ்வை பற்றி பேசினுங்கிற அந்த காக்கா பீத்து வச்சுனுங்கிற? சி, அந்த போகும் போ. ஓகேவா? அப்போது உங்கள் ஃபியான்சி பாவம் இல்லையா? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் தான் பாவம். அப்படி ஒரு லவ் டார்ச்சர் அவன். முடியல. ஒரு நாளைக்கு 140 டைம்ஸ் ஃபோன் பண்ணுறான். அவன் தொல்லை என்னால் தாங்க முடியல. எனக்கு நீங்கள் ஓகே, உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்கள். ஓகே மாதிரி தான் தெரியுது. நீங்கள் என் ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்துக்கிறீங்களா? நம்ம இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிற? டைம் என்ன புரிஞ்சுக்கோ.